Okay, Kaushkuti, lesson number 7. Okay, va EVS page number 48. இருப்பா ஒரு நிமிஷம். டிவி யாரா போடுது? இல்ல ஏற்கனவே அம்மா போட்டுட்டு போயிட்டாளா? சரி, ஓகே. பாருங்க பேர்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ். ஆர் ஆல் பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் கலர் அண்ட் ஆஃப் த சேம் சைஸ்? எஸ் ஆர் நோ? இல்ல. நோ. ஓகே, டிஃப்ரெண்ட் பேர்டு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும், டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஓகே, பேரட் என்ன கலரில் இருக்கும்? பேரட் green color. வெரி குட். ஓகேவா, அந்த மாதிரி தான் ஒரு பேர்டு வந்து ஒரு கலரில் இருக்கும். ஹவு டஸ் அ பீஜன் ஈட்? எப்படி வந்து பீஜன் ஈட் பண்ணோம்? பீஜன்னா என்னது? இது என்ன பறவை? அதான் என்ன பறவை தமிழ்ல என்னது? நீ அடி வாங்க போறடா. புறா. டவுன்னு சொல்லலாம், பீஜன்னு சொல்லலாம். சரியா? புறா. இங்க இருக்கும்ல சிங்கப்பூர்ல, பாத்துருக்கல, நம்ம இதுல கூட பார்த்தோமே, மலேசியால முருகர் கோயிலுக்கு நீங்க கூட இதெல்லாம் கொடுத்தீங்கல்ல, உடச்ச கல்லாம். அதுதான் பீஜன். ஓகே, ஹவு மெனி லெக்ஸ் டு பேர்ட்ஸ் ஹேவ்? எத்தனை லெக் இருக்கும் யூசுவலா பேர்டுக்கு? 2 லெக் தான். ஓகே, 2. Have you ever seen the places where birds make nest? இந்த மரத்துல கூட நெஸ்ட். வெரி குட். ஓகேவா, வேப்ப மரம் நம்ம இதுலயும் கட்டும். சரியா? யூசுவலா நம்ம ஏரியால வந்து நம்ம இதுல வந்து எந்த பேர்ட்ஸ்லாம் நெஸ்ட் கட்டும் நீ பாத்துருக்க? மோஸ்ட்லி காமனா இருக்கிறது நம்ம ஊர்ல. கரெக்டா சொல்லு, எந்த பேர்டு கட்டும் நம்ம ஊர்லயா? காக்கா மட்டும் தான் இருக்கு. வெரி குட். காக்கா. மற்ற பேர்ட்ஸும் கட்டும், பட் ரொம்ப காமனா இருக்கிறது காக்கா தான். காக்கா அதிகமா இருக்கும்ல, அதனால எல்லா பறவையுமே நெஸ்ட் கட்டும். சரியா? காக்கா நம்ம ஊர்ல அதிகமா இருக்கிறதுனால அதிகமா இருக்கும். ஓகே, ரைட் சைட்ல பாருங்க, லேர்னிங் அவுட்கம்ஸ். இந்த லெசன்ல இருந்து நீங்க என்ன கத்துக்க போறீங்க? த லேர்னர். யார் லேர்னரு? நீதான். ஓகேவா? லேர்ன்ஸ் அபவுட் பீக்ஸ். பீக்ஸ்னா என்னது? பீக்ஸ்னா மூக்கு. வெரி குட். லேர்ன்ஸ் அபவுட் விங்ஸ். விங்ஸ்னா இங்க பறவை எது இப்படி ஆட்டி ஆட்டி பறக்குது? ரெக்கைன்னு சொல்லணும்டா. டேய் ஏன்டா படுத்துற? காட்டி ஆட்டி பறக்கும் தான் ரெக்கை. லேர்ன்ஸ் அபவுட் ஃபெதர்ஸ். ஃபெதர்ஸ்னா இங்க ஒரு மாதிரி இருக்குமே, நீட்டா இருக்கும்ல, இறகுகள். ஓகேவா? அந்த இறகுகள்லாம் சேர்ந்தது தான் விங்ஸ். லேர்ன் அபவுட் ஃபீட் அண்ட் கிளான்ஸ். கிளாஸ். ஃபீட்னா என்னது? ஃபுட். ஃபீட்னா என்னது? ஃபீட்னா கால், பாதம். லெக்னா கால், ஃபீட்னா பாதம். கிளாஸ்னா கிளாஸ்னா நகம். நமக்கு நெயில்ஸ்னு சொல்றோம்ல, பறவைங்களுக்கு வந்து கிளாஸ்னு சொல்லுவாங்க. சரியா? அப்புறம் லேர்ன்ஸ் அபவுட் நெஸ்ட். சரியா? நெஸ்ட்னா என்னது? பறவை கூடு. பறவை கூடு. சரியா? கூடுன்னு சொல்லுவோம். நமக்கு வீடு இல்ல, அந்த மாதிரி பறவைங்களுக்கு வந்து கூடு. ஓகே, birds are animals that can fly. கரெக்டா? birds வந்து it's a kind of animals but it can fly. okay, birds have beaks, claws, wings and feathers. ஓகேவா? இதான் மெயின் பார்ட்ஸ். மூக்கு சாப்பிடுறதுக்கு, அதுக்கப்புறம் கிளாஸ் நடக்கிறதுக்கு, விங்ஸ் பறக்கிறதுக்கு, ஃபெதர்ஸ் வந்து இட்ஸ் பார்ட். எதுக்கு அதோட மூக்கே வாயா இருக்கு? மூக்கே வாயா இருக்கு, அதோட படைப்பே அப்படிதான்டா. நமக்கு ஏன் உள்ள இருக்கு கேள்வி கேட்டா அதுக்கு எப்படி பதில் சொல்லுவா? அதே மாதிரிதான். ஓகேவா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நம்ம வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், ஓகேவா, நம்ம வந்து அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு அதுவே மாற்றிக்கும். நான் சொன்னேன்ல, போலார் பேர் வந்து ஒயிட்டாக இருக்குல்ல, ஏன் ஒயிட்டாக இருக்குது? அது பனி பிரதேசத்தில் இருக்குது. சரியா? ஸோ அங்கே இருக்கிற குளிரை தாங்கணும். சாதனாக்கு நடத்தின உனக்கு இல்லை, குளிரை தாங்கணும். ஸோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உடம்புல வந்து ஃபர்ரு ஃபார்ம் ஆகிடும். ஃபர்ரு வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணும் எக்ஸ்ட்ரீம் கோல்ட்லேருந்து. அதே மாதிரி ஹாட்டாக இருக்கிற என்விரான்மெண்ட்டில் இருக்கிற அனிமல்ஸ்லாம் பார்த்தோன்னா ஸ்கின் மட்டும்தான் இருக்கும், டார்க் திக்கு ஸ்கின்னு. மேலே ஃபர்லாம் அதிகமாக இருக்காது, முடி அதிகமாக இருக்காது. ஏன்னா முடி அதிகமாக இருந்தால் அது உஷ்ணம் அதிகமாகிடும். புரியுதா? இப்போ நமக்குமே பார்த்தோன்னா உடம்புல ரொம்ப முடி இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எதனாலனா ஓகேவா, நம்ம வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸில் வந்து இந்த மாதிரி அந்த கிளைமேட் அட்ஜஸ்ட் ஆகும்போது நம்ம உடம்புல இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடுச்சு. ஓகேவா? புரியுதா? கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு வந்து தானா அதை மாற்றிக்கும். புரியுதாப்பா? அதே மாதிரி தான் பறவையிலேருந்து எல்லாமே. ஓகேவா? அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுங்களை வந்து மாற்றிக்கும். ஓகே, ஆனால் நம்ம நினச்சா மாற்ற முடியாது. ஓகேவா? இட் வில் டேக் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ்.
சும்மா நீ நினைச்சனா உன் கலரெல்லாம் மாற்றிக்க முடியாது. ஓகேவா? இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் உன் ஜீனு உன்னோட பாடி இன்ஃபர்மேஷனை எடுத்து 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 அது ஸ்லோவாக மாறும். புரியுதா? குரங்குலேருந்து எப்படி மனுஷன் வந்தான்? ஒரு நாள் நைட்டு குரங்கு தூங்கணும்னு அடுத்த நாள் மனுஷன் ஆகிடுச்சா? நோ. பரிமாண வளர்ச்சி. ஓகேவா? கிராஜுவலாக தான் மாறும். ஓகேவா? ஓகே, பீக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பீக்ஸை பற்றி படிக்கலாம். படிங்க. Beaks. Birds do not have teeth. They have beaks to catch and eat food. Birds have different types of beaks depending on T இல்ல D. depending on what they eat and how they get their food. Very good. ஓகேவா? birds do not have teeth. பல்லு இருக்காது அதுக்கு. சரியா? so they have beaks to catch and eat food. ஓகேவா? அது வழியா தான் வந்து முழுங்கும். ஓகே, சாப்பிடும். birds have different types of beaks. ஏன்னா ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அதோட குணாதிசயத்துக்கு ஏற்ற மாதிரி, அதோட சாப்பிட்ற ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கும். சின்னதாக இருக்கும், நீளமாக இருக்கும், பெருசாக இருக்கும், அகலமாக இருக்கும். டக்குக்கெலாம் பார்த்தோன்னா பட்டையாக இருக்கும். இப்படி இருக்கும். சரியா? இப்படி இருக்கும் பட்டையா. சரியா? அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஓகே, டிபெண்டிங் ஆன் அது எதை வச்சு முடிவு பண்ணுவாங்கன்னா வாட் தே ஈட் அண்ட் ஹவு தே கெட் தேர் ஃபுட். அது எப்படி சாப்பிடுது, என்ன சாப்பிடுது, அதை வச்சு தான் அதோட இது மாறும். புரியுதாப்பா? ஓகே. birds such as படிங்க. Birds such as sparrows and pigeons have strong, short and hard beaks to break and eat seeds and nuts. ஓகேவா? pigeon, sparrow என்னது? குருவி. ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாரு, குருவி. புறாக்கெல்லாம் வந்து ஷார்ட்டா ஹார்டா இருக்கும் பீக்ஸ். ஏன்னா அது வந்து சீடெல்லாம் பிரேக் பண்ணி சாப்பிடும், நட்ஸ் எல்லாம் இப்படியெல்லாம் கொத்தி. சரியா? ஸோ அதுக்கு ஹார்டு ஷார்ட்டாக இருக்கும். லாங்காக இருந்தால் என்ன ஆகும்? லாங் பீக்கை வச்சு நீ ஃபாஸ்ட்டாக ஏதாவது தரையில் இப்படி கொத்துனா என்ன ஆகும்? உடஞ்சிரும். புரியுதா? லாங்காக இருக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். ஷார்ட்டாக இருந்ததுன்னா வந்து ஷார்ட்டாக திக்காக இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும். புரியுதாப்பா? இப்போ ஒரு குச்சி இருக்கு, சின்ன குச்சி இதோ பாரு, இவ்வளோண்டு தான் இருக்குது. அதை உன்னால் உடைக்க முடியுமா ஈஸியா? லாங்கா இருக்கிறது தின்னா லீட்டா இருக்காது, ஈஸியா உடைச்சிடலாம். புரியுதா? அதோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து கம்மி ஆயிடும். ஓகே, பேர்ட்ஸ் லைக். அடுத்தது படிங்க. birds like the woodpecker. woodpeckerனா என்னது? மரக்கொத்தி. அது என்ன பண்ணும்? தேர்ட்ல இருக்கு பாரு, மரத்தை கொத்தி ஹோல் போட்டு அதுக்குள்ள போய் உட்காந்துக்கும். அதுதான் அதுக்கு கூடு. புரியுதா? நான் அப்புறமா காமிக்கிறேன் வீடியோல. செம்ம ஃபாஸ்டா போடும். மரத்தை கொத்தி மரத்தையே ஓட்டையாக்கிடும். என்னப்பா? ஆமா, நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. பெக்கர், பெக்கிங். அது வந்து பெக்கர்னா கொத்துறது, பெக்கிங். ஓகேவா? எதை காமிக்கலாம்? ஃபாஸ்டா கொத்துண்டா, சும்மாலாம் கிடையாது. இதோ பாரு, கை கொத்தினா என்ன ஆகும்? அங்க பாரு. தெரியல. ஓ சாரி ஷேரே பண்ணல. ஓகே, பாருங்க, இதான் உட்பெக்கர். ஓகேவா? அது என்ன பண்ணுன்னா, என்னடா கொத்தவே மாட்டுது? இதோ பாரு. சே, இந்த வீடியோவில் ஒன்றும் சரியில்லைடா. இதோ இது நல்லா இருக்கு. ஓகே, இதோ பாரு, தெரியுதா? எவ்வளவு பெரிய ஹோல் போட்டு வச்சிருக்கு பாரு. மண்டையை வச்சு அது இத்தினூண்டு தானே இருக்கு. அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு மூக்கு ஷார்ப்பா ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்மளாலே பண்ண முடியாது. இது புரியுதா? நம்ம கையை கொத்திடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளெல்லாம் கொத்தாது அது. சரியா? நத்திங் டு டு வித் அஸ். புரியுதாப்பா? அங்க பாரு, இது நம்மளாலே பண்ண முடியாது. மரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், ட்ரங்க். ஆமா, எப்படி குத்துது பாரு. இந்த மாதிரி குத்துறதுனால தான் அதுக்கு பேர் என்னன்னா மரக்கொத்தி பறவை ஆர் உட்பெக்கர். உட்பெக்கிங்னா இப்படி கொத்துறது. உட்பெக்கர் நம்மள எதுவும் பண்ணாது. அது நம்மள என்னடா பண்ண போகுது? அது நம்ம கிட்ட என்ன வந்து ரத்தத்தையா குடிக்க போகுது? புரிஞ்சிருச்சா? அந்த ஓட்டை போட்டு அதுக்குள்ள அது போய் வாழும். சரியா? அதுக்குள்ளதான் இருக்கும். அதுக்காக தான் கூடு. ஓகே, அடுத்தது பாருங்க. அண்ட்
ஹூப்போஸ்னா என்னது, அந்த மண்டையில கொண்ட குருவியோ என்னமோ சொல்லுவாங்க அதை, சரியா? மண்டையில கொண்ட மாதிரி இருக்கு பாரு. ஓகே, அதுங்க ரெண்டுமே என்ன பண்ணுன்னா மேக் ஹோல்ஸ் இன்டு ட்ரீ ட்ரங்க்ஸ். இப்போ காமிச்சல்ல ஹோல் போடும் ட்ரங்க்ல டு ஃபீட் ஆன் த இன்செக்ட் லிவிங் தேர். என்ன பண்ணுன்னா ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், உள்ள அந்த பூச்சிலாம் ஃபார்ம் ஆகும்ல, பூச்சிலாம் வரும்ல அந்த ஓட்டைக்கு, அதை கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கும். புரியுதா? வெளில போவோம், அங்கேயே உட்காந்துக்கும். தே ஹேவ், ஸோ அந்த கொத்தணும்னா என்ன வேணும் அதுக்கு, ஸ்ட்ராங் ஷார்ப், ஓகே, சிசல் ஷேப்டு பீக். ஓகேவா? சிசல் ஷேப்டு பீக். அது காமிக்கிறேன் பாரு நான் எப்படி இருக்கும்ட்டு. ஓகேவா? அது நீ பறவையை மொத்தமாக பார்க்கும்போது வந்து உனக்கு தெரியாது, சரியா? தனியாக காமிச்சிருப்பாங்க பாரு, அதில் புரியும், அதில் தெரியும் உனக்கு. இங்கே பாருங்க, இந்த கிட்ட பார்த்தனா தெரியும். இதோ பாரு, சிசல் ஷேப்டு பீக்னா இந்த பாரு எப்படி இப்படி வந்து ஷார்ப்பாக இருக்கு பாரு, புரியுதா? ஓகேவா? இந்த மாதிரி வரும். ஸோ தட் இட் கேன் வந்து என்ன பண்ண முடியும், அதால கொத்த முடியும். இதோ பாரு, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீக்ஸு. ஈகிள், இது என்னது, நம்ம அந்த நீர்ப்பறவை அது, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து விம்பர்ல், நார்தன் ஃப்ளிக்கர், ஸோ மெனி பேர்ட்ஸ் இருக்கு, சரியா, உலகத்தில். புரிஞ்சிருச்சா? ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அது சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அது பீக்ஸ் மாறும். இதனால மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்பேரோ பீஜனுக்கு ஒரே மாதிரி இருக்கும், உட்பெக்கர், ஓகே, ஹூப்போ, அது ரெண்டுத்துக்கும் சிசல் ஷேப்டு பீக்ஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா? சிசல் ஷேப்டு பீக். அதுக்கு என்ன இருக்கும் அப்போ கீழே பாரு, ஸ்ட்ராங் ஷார்ப் அண்ட் சிசல் ஷேப்டு பீக்ஸ். பீஜன் ஸ்பேரோ பாரு, ஸ்ட்ராங் ஷார்ட் அண்ட் ஹார்ட் பீக்ஸ். புரியுதா? ஓகே, அடுத்தது படிங்க, அடுத்த பேஜ் நம்பர் 49. Birds like eagles, vultures and hawks eat flesh of small birds and animals. They have strong, sharp and hooked beaks with which they can tear the flesh. புரியுதா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் என்னது, பெருசா மிருகங்கள் எல்லாம் சாப்பிடாது, கரெக்டா? சோ அதுக்கு வந்து ஹூக் மாதிரி வேணாம். ஹூக்னா என்னது, ஹூக்னா கொக்கி. இதோ பாரு, மீன்லாம் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, இதோ பாரு இப்படி இருக்கும் கொக்கி, ஸ்ட்ரெயிட்டா இப்படி முடியாது. இப்போ முன்னாடி பார்த்த பேர்டுக்குலாம் பீக் இப்படி இருக்கும், இதுக்கு வந்து கொக்கி மாதிரி இருக்கும். ஏன் கொக்கி மாதிரி இருக்கு, அப்பதான் இங்க பாரு இப்படி பிடிச்சி, ஃப்ளஷ்னா என்னது, கறி, மற்ற மீட்டு, மற்ற மிருகங்களோட கறியை இப்படி பிடிச்சி இழுத்து பிச்சு சாப்பிடும். புரியுதா? நீட்டா மட்டும் இருந்துச்சுன்னா கொத்த தான் முடியும், பிக்க முடியாது. புரியுதாப்பா? நம்மளே சாப்பிடுவோமா? நம்ம செத்து போயிட்டா கூட அந்த ஈகிள்லாம் சாப்பிடும், எல்லா செத்து போன மிருகத்தையும் அது சாப்பிடும், உயிரோட ஃபிஷ்ஷை கூட பிடிச்சி சாப்பிடும். டேய், அது ஈகிள் வந்து பயங்கரமா பிடிக்கும்டா, இட்ஸ் பயங்கரமா ஹண்ட் பண்ணும் அது. நான் காமிக்கிறேன் பாரு. அவ்வளவு பயங்கரமாவா? என்ன அவ்வளவு பயங்கரமான்ட்டா? ஈகிள் கேச்சிங் ஃபிஷ் அசால்ட்டா பிடிக்கும், காலில் போயிட்டு பிடிச்சிட்டு சாப்பிடும், அப்படியே பறந்து வந்து அப்படியே காலில் தூக்கிடும். இங்க பாரு, இதோ பாரு, வந்துச்சா? வந்துச்சு. இப்ப பாரு, என்னப்பா இது, அது என்ன கரெக்ட்டா புடிச்சிச்சு? எவ்வளவு பெரிய மீன் பாரு அது. அப்பாடி, புரியுதா? அது பீக் பாரு ஹூக் ஷேப்ல இருக்கும், சோ தட் அது வந்து ஃப்ளஷ் வந்து, அப்பா அதோட இது வரல, நகையும் பயங்கரமா இருக்கும், நகமும் அதுக்கு செம்ம ஷார்ப்பா இருக்கும். தெரியுதா எப்படி பிடிச்சது பாரு? நான் வேற காமிக்கிறேன் பாரு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? அசால்ட்டா பிடிக்கும்டா அது. அனிமல்ஸ் பிடிக்குமா? ஆமா ஆமா, அனிமல்ஸ் எல்லாம் பிடிச்சா அசால்ட்டா தூக்கிடும் அது. ஓகேவா? ஐயோ ஆட் வருது. வெரி குட். வெயிட் இதுல டைம் வேற வேஸ்ட் ஆகுது. அங்கே பாரு, வந்துதா. ஐயோ இது என்னடா ரொம்ப நேரம் வருது. இங்க பாரு, ஐயோ ஃபாஸ்டா போச்சா? அங்க பாரு, கண்ணு ஷார்ப்பா இருக்கும் அதுக்கு. அங்க பாரு, ஈவன் 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் அபோவ்ல இருந்து கூட அதுக்கு வந்து கீழே இருக்கிறது என்னன்னு பார்க்க முடியும் அதால. சரியா? புரிஞ்சிருச்சா? கிலோமீட்டரா? ஆமாண்டா, நம்மளெல்லாம் பக்கத்துல இருக்கிறதே பார்க்க முடியல. அதுக்கு வந்து ஈகிளுக்கு வந்து அந்த பவர் இருக்கு. ஓகேவா? அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு. அவ்வளோ ஹைட்ல இருந்து அதே மாதிரி மோர் தென் 10 கிலோமீட்டர்ஸ் வரையும் அது மேலே போய் பறக்கும். ஃப்ளைட் எல்லாம் போதில்ல, அவ்வளோ லெவல் கூட அது மேலே போகும்.
சரியா? அதனால தான் வந்து கிங் ஆஃப் த பேர்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஈகிள்லாம். ஏன்னா ஈகிள் மாதிரி அவ்வளோ மேலெல்லாம் வேற எந்த பறவைகளும் பறக்க முடியாது. அதே மாதிரி வல்ச்சர், ஈகிள், ஆமா இதெல்லாம் ஒரு கேட்டகரி. சரியா? ஓகே. சாப்பிடுமா? இதுங்க எல்லாமே வந்து ஃப்ளஷ் சாப்பிடும், கறியை சாப்பிடும், செத்து போனது இல்லைன்னா உயிரோட இருக்கிறதெல்லாம் பிடிச்சி சாப்பிடும். டேய் இது பயங்கர இதுடா, இது பவர்ஃபுல்டா. இது பவர்ஃபுல்னா ஃபைட் பண்ணுமா நம்மளுக்கு? பால்டெட் ஈகிள் காமிக்கிறேன் பாரு. பால்டெட் ஈகிள்னா பால்டெட்னா அதுக்கு மண்டையில முடி இருக்காது. பால்டெட் ஈகிள் அதுக்கு மனுஷங்களே அட்டாக் பண்ணும். ஒரு குழந்தைய தூக்கும் பாரு இப்போ. அதால ஃபுல்லா சாப்பிட முடியாது பாரு, அட்டம் பண்ணும். அச்சச்சோ பியர், கங்காரு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணும் அது. சரியா? அவ்வளோ ஈஸியானதெல்லாம் கிடையாது. இரு நான் ஒரு கோட்டை தள்ளி விட்டுட்டு எப்படி பிடிக்கும் பாரு, காமிக்கிறேன் பாரு. இதுல பாரு ஒரு சின்ன பையனையே தூக்கிடும், அப்புறம் பொத்துன்னு போட்டுரும். இதோ பாத்தியா? இதோ பாரு வந்துச்சா இப்படி. அங்க ஒரு குழந்தை உட்காந்து, சின்ன குழந்தை அவன் ஆட்டிட்டான். இதோ பாரு வந்துதா, அந்த குழந்தை உட்காந்துட்டு இருக்கா. அந்த குழந்தை தூக்கிடுச்சு, அப்படியே போட்டுடுச்சு பாரு. இவங்க துரத்திட்டு போவும் போட்டுடுச்சு. ரொம்ப மோசமானது ஈகிள். சரியா? அங்க பாரு தூக்கிடுச்சு பாரு, தூக்கி பொத்துன்னு போட்டுடுச்சு பாரு கீழே. ஓகே, சோ ஈகிள் இஸ் சோ பவர்ஃபுல். ஓகேவா? அது கண்ணு அங்க இருந்து தெரியும், அம்மா ஃபாஸ்டா வரும். ஓகேவா? இஃப் ஐ எம் நாட் ராங் அது வந்து அரௌண்ட் 250 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட பறக்கும். மேக்ஸ் ஃபாஸ்டா போறது. சர்ன்னு இப்படி ஃப்ளைட் மாதிரி வரும் அது. சரியா? ஓகே, டைம் ஆகுது. So birds like eagle, vultures and hawks eat flesh of small birds and animals. ஓகேவா? They have strong, so அது flesh சாப்பிட என்ன வேணும்? Strong, sharp hook. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இப்படி இருக்கணும். Hook shaped, ஓகேவா? Hook beaks with which they can tear the flesh. Tearனா என்னது? கிழிக்கிறது, பிக்கிறது. சரியாப்பா? tear. ஓகே. Birds like ducks, duck, geese. ஓகேவா? geese வந்து இதுதான். டக்கு பறக்காது, பறக்க முடியாது. தண்ணியில தான் மேந்து போகும், தண்ணியில நீச்சல் அடிக்கும். பேர்ட்ஸ் வந்து இட் டசன்ட் மீன் வந்து அது பறக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? அதுக்குன்னு சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? பேர்டு மாதிரி இருக்கணும். ஓகேவா? பேர்டுக்கான குணாதிசயம்லாம் இருந்ததுன்னா இட் கிளாசிஃபைட் ஆஸ் பேர்டு. ஓகே? ரெக்கை இருக்கும், ஆனா ரெக்கை இருக்கிற எல்லா பறவையாலையும் பறக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஃபெதர்ஸ் இருக்காது, இல்ல பாடி வெயிட்டா இருக்கும். புரியுதாப்பா? ஓகே, கூசும் பறக்காது, பட் ரெக்கெல்லாம் இருக்கும் அதுக்கு. சரியா? ஓகே. பேர்ட்ஸ், கீஸ் அண்ட் ஃபியூ. கீஸ்னா என்னது? சிங்குலர்ல சொல்லும்போது கீஸ், ப்ளூரல்ல சொல்லும்போது கூஸ். ஓகேவா? அண்ட் ஃபியூ கிரேன்ஸ். கிரேன்ஸ்னா என்னது? கொக்கு. கழுத்து நீட்டா இருக்குமே கொக்கு, ஹைட்டா இருக்கும்ல. கெட் தேர் ஃபுட் ஃப்ரம் வாட்டர். வாட்டர்ல இருந்து அது ஃபுட் எடுத்துக்கும். ஸோ என்ன சாப்பிடும் மெயினா? அது மீன். வெரி குட். ஓகே. தீஸ் பேர்ட்ஸ் ஹேவ் ப்ராட்னா அகலமா இருக்கிறது. ஓகே, இங்க பாரு இப்படி இருக்கும். broad and flat like beaks with holes on either side. ஓகேவா? மூக்குல ஒரு ஓட்டையும் இருக்கு. ஏன்? அது தண்ணியில இருக்கு. தண்ணி இப்படி போயிட்டு தண்ணி அந்த வழியா ஊத்திரும். புரியுதாப்பா? ஓகே. அதுக்கு ஏன் ஃபிளாட்டா இப்படி இருக்கு? அப்பதான் அது பெரிய மீன்லாம், குட்டி மீன், பெரிய மீன் எல்லாம் இப்படி பிடிக்க முடியும். அப்படியே பிடிச்சிடும் இப்படி போயிட்டு. புரியுதா? இது வந்து கொத்தி பிச்சுலாம் சாப்பிடாது, அப்படியே முழுங்கிடும். ஓகே, அப்படியே முழுங்கிடும். இதோட ஃபீச்சர் அப்படிதான். ஓகேவா? they take in insects, worms and plants along with the muddy water. ஓகேவா? பிளான்ட் சாப்பிடும். அந்த வார்ம்ஸ்லாம் என்னது? புழு. தண்ணியில் இருக்கும்ல அந்த புழு பூச்சி எல்லாம் சாப்பிடும். the muddy water flows out through the holes present in the beak, leaving the food inside. ஸோ அது சாப்பிடும்போது என்ன? தண்ணியோட சேர்த்து தானே இப்படி பிடிக்கும். அந்த ஃபுட்டை மட்டும் உள்ள தள்ளிடும், அந்த மூக்குள்ளேயே தண்ணி வெளில வந்துடும். புரியுதா? அதுக்காக தான் அங்கே ஓட்டை இருக்கு அதுக்கு. புரிஞ்சிருச்சாப்பா? ஸோ இதெல்லாம் நேச்சுரலாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அதுக்கான தேவைக்கு ஏற்ற மாதிரி அது மூக்கில் வந்து ஓட்டை ஃபார்ம் ஆயிடுச்சு. புரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் லைக் ஹம்மிங் பேர்ட்ஸ். ஹம்மிங் பேர்ட்னா என்ன? ஹம்மிங்னா என்ன சொல்லுவாங்க? பாட்டு பாடும்போது இந்த பேக்ரவுண்டில் வந்து அந்த மாதிரிலாம் ஹம் பண்ணுவாங்கல்ல, ஹம்மிங் கொடுப்பாங்களடா பாட்டுலேயே, சாங்ஸ்லாம். அந்த மாதிரி ஹம்மிங் பண்றோம்ல நம்ம, அந்த மாதிரி சவுண்ட் கொடுக்கும் அந்த பேர்டு. ஸோ அதுக்கு பேர் வந்து ஹம்மிங் பேர்ட். ஓகே. அண்ட் சன் பேர்ட்ஸ் ஹேவ் லாங் பாயிண்டட் பீக்ஸ். அங்கே பாரு, அதுக்கு பாரு நல்லா நீட்டாக லாங்காக ஷார்ப்பாக இருக்கு பாரு. தே யூஸ் தீஸ் பீக்ஸ் டு ட்ரா நெக்டர் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ். என்ன எதுக்காக அந்த மாதிரி இருக்கு? ஏன்னா
ஃப்ளவர்ல இருக்கிற அந்த தேன் இருக்குல்ல அதை உறிஞ்சி எடுக்கிறதுக்காக. பெருசா இப்படி ஃபிளாட் எல்லாம் இருந்தா உரிய முடியுமா உன்னால? தேனியும் எடுக்கும் இதுவும் எடுக்கும். சரியா? அதனால ஓகே. டிட் யூ நோ ரைட் சைடுல பாரு. இன் 1 செகண்ட். ஓகே, மேல டிஸ்கஸ். வாட் டு பேர்ட்ஸ் லைக்ஸ் டக்ஸ் அண்ட் கீஸ் ஈட்? என்ன சாப்பிடும் டக்ஸ் இதெல்லாம்? இப்பதானே சொன்ன அப்பா, சொல்லுங்க. டக்ஸ் ஈட்ல என்ன சாப்பிடும்? ஃபிஷ், வார்ம்ஸ், பிளான்ட்ஸ், வாட்டர்ல இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பிடும், இன்செக்ட்ஸ் எல்லாம். சரியா? அப்புறம் கீழே பாரு. டிட் யூ நோ இன் 1 செகண்ட் a hummingbird can move its wing 90 times. நல்லா யோசிச்சு பாரு. 1 செகண்ட் என்ன தெரியுமா? இங்க பாரு, இங்க பாருப்பா. இதான் 1 செகண்ட். 1 செகண்ட்ல அதோட ரெக்கைய 90 டைம்ஸ் அடிக்கும். 90 டைம்ஸ் நம்ம பண்ணது பாரு. 1 2 3 4 இந்த மாதிரி 90 டைம்ஸ் 1 செகண்ட்ல அடிச்சிடும். நம்ப முடியுதா? முடியாது. இவரு காமிக்கிறேன். ஹம்மிங் பேர்ட் விங் மூவ்மெண்ட்னு போடலாமா? அந்த இருக்கு. ஓகே, இதில் காமிப்பாங்க பாரு. ஃபாஸ்ட்டாக எப்படி காமிக்கிறது? அல்ட்ரா ஸ்லோ மோஷன் இதோ இருக்கு. சரியா? இங்கே பாருங்க. இதோ பாருறா. இது நார்மல் டைம்ல அது விங்ஸை வந்து ஆட்டுறது. உன்னால விங்ஸை பார்க்க கூட முடியுதா? தெரியுதா அது எவ்வளவு ஃபாஸ்டா அடிக்குதுன்னு? தெரியுதா? டேய், ஒரு செகண்ட்ல நம்மளால கவுண்ட் கூட பண்ண முடியாது. 90 டைம்ஸ் அது அடிச்சுக்கிட்டு இருக்கு பாரு. எவ்வளவு ஃபாஸ்டா அந்த ரெக்கை அடின்னு போயிட்டே இருக்கு பாரு. நம்ம அத தட்டிட்டோம்னா அது நம்ம கிட்ட எல்லாம் ஒண்ணும் பண்ணாது. சரி, அல்ட்ரா ஸ்லோ மோஷன்ல காமிதோ பாருடா. இங்க பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா அடிக்குது. புரியுதா புரியலையா உனக்கு? புரியுது. சரி, அல்ட்ரா ஸ்லோ மோஷன்ல காட்டுவாங்க பாரு. இதோ பாரு, இதான் அல்ட்ரா ஸ்லோ மோஷன். அல்ட்ரா ஸ்லோ மோஷன் நம்ம ஸ்லோ மோஷன் கேமரா இருக்குல்ல, அதுல காமிக்கிறது இப்படிதான் அது அடிக்கும். ஆனா நார்மலா பார்க்கும்போது சொர்ன்னு அடிச்சிரும். 1 செகண்ட்ல அப் டு 80 90 டைம்ஸ் அடிக்குமா. இதோ பாரு. இது நம்மளால கூட அத அடிக்க முடியாது. நம்மளால எல்லாம் அவ்வளவு பண்ண முடியாது. நமக்கு எதுக்கு அது? ஓகேவா? இது மட்டும் கிடையாது கௌஷி. ஈலாம் இருக்குல்ல, இன்செக்ட்ஸ் அதெல்லாம், அதுவுமே இதே மாதிரி தான். நமக்கு தெரியாது. பறக்கும் சவுண்ட் வருதுல, கொசுலாம் பறக்கும் போது ஏன் அந்த சவுண்ட் வருது? அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது விங்ஸை வந்து இது பண்ண அடிக்கும். அது வாயிலிருந்து சவுண்டு கொடுக்காது, அந்த விங்ஸோட சவுண்டு. புரியுதாப்பா? அதெல்லாம் வந்து அவ்வளோ தடவை அடித்தாதான் அதால் பறக்க முடியும். புரியுதா? ஏன்னா அதோட ரெக்கை ரொம்ப சின்னது. புரியுதாப்பா? ஓகே. ஸோ இன் 1 செகண்ட் ஹம்மிங் பேர்ட் கேன் மூவ் இட்ஸ் விங்ஸ் 90 டைம்ஸ். ஓகே. என்னடி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துடல? பாடுறா. சரி சரி, விங்ஸு. சரியா? அடுத்து நம்ம இப்போ இதுவரையும் என்ன பார்த்தோம்? இது வரைக்கும் நாம பீக்ஸ் பார்த்தோம். ஓகே, விங்ஸ். அடுத்து birds fly using their 2 wings. 2 விங் இருக்கும். கரெக்ட்டா? wings are, படிங்க, நீங்க படிங்க. wings are attached to the body with strong muscles. strong muscles. musclesனா என்னது? சதை, தசைகள். muscles. ஓகே. birds flap their wings up and down to fly. ஓகே. birds flap their wings up and down to fly. flapனா என்னது? பட்ட 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 இப்படி மூவ் பண்றது, அடிக்கிறது. இப்படி இப்படி அடிச்சாதான் ஏரை கீழே தள்ளிட்டு அது லிஃப்ட் ஆகும். புரியுதா? ஏரோப்ளேனும் அதே மாதிரி தான். விங்ஸ் இல்லைன்னா பறக்க முடியாது. ஓகே. பட் ஏரோப்ளேனில் வந்து விங்ஸ் மேலேயும் கீழேயும் போகாது. பட் அதோட ஃபின்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் திரும்பி திரும்பி. அதோட மோட்டர் இருக்குல்ல அந்த இதில், ஓகேவா, இன்ஜினு. ஓகே, நான் அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். சரியா? அதை வச்சு இது பண்ணும். ஸோ விங்ஸ் தான் வந்து பறக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ கீழே ஃபஸ்ட்டு எழுதிருங்க, அது என்னன்னு சொல்லு கரெக்டாக. நேம் 2 பாடி பார்ட்ஸ் தட் ஹெல்ப் அ பேர்ட் டு ஃப்ளை. என்னென்ன பாடி பார்ட்ஸு? பறக்கிறதுக்கு எது தேவைப்படும்? எழுது சீக்கிரமா. 2 பாடி பார்ட்ஸு தேவைப்படும். அதுக்கு என்னென்னது? என்னது இங்கிலீஷில்? ஃபெதர். 2 ஃபெதர். அப்புறம் இன்னொன்று என்னது? இப்போ படிச்சுட்டு இருக்கமே அதான்டா. என்னதுடா? ஃபெதர்ஸ், விங்ஸ். விங்ஸ், அவ்வளோதான். விங்ஸ் ஃபெதர்ஸ் எழுதுங்க. ஃபெதர் ஸ்பெல்லிங் தெரியுமா? சொல்லுங்க. வெரி குட். ஓகே, அடுத்து அதான் படிக்க போறோம். ஓகே, ஃபெதர்ஸ். ஃபெதர்ஸ் படிங்க. ஃபெதர்ஸ்னா என்னது? ரெக்கைகள். ரெக்கை. Carefully you will
Notice its body and wings covered with many small, soft, light, and fluffy things called feathers. Okay, if you look at a bird carefully, நீங்க பேர்டை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா you will notice, நீங்க பார்க்க முடியும், its body and wings covered with many soft. ஓகேவா, அது பாடியும் விங்ஸும் covered with எதனால இருக்கும், ஸ்மால், சாஃப்ட், நல்லா மெதுவா இருக்கிறது, லைட்டா வெயிட்டா இருக்காது. வெயிட்டா இருந்தா என்ன ஆகும், அதால பறக்க முடியாது. அண்ட் ஃப்ளஃபி, ஃப்ளஃபினா என்ன அர்த்தம், புசுன்னு இருக்கிறது. ஓகே, சாஃப்டா புசுன்னு இருக்கும்ல. ஸோ கால்ட் என்னது, ஃப்ளஃபி திங்ஸ் கால்ட் ஃபெதர்ஸ். ஓகே, அடுத்தது படிங்க. Next, feathers are generally of 3 kinds. 3 kinds னா என்னது, 3 வகைகள். 3 kinds. Body feathers cover the bird's body. Down feathers help to keep the bird's body warm. Light feathers around found mainly on the wings and help the bird to fly. Very good. ஓகேவா, இங்க பாரு 3 டைப் ஆஃப் ஃபெதர்ஸ் இருக்கு அதோட பாடியில. சரியா, இங்க காமிச்சிருக்காங்க பாரு. ஓகே, இங்க பாருங்க. ஓகே, இதுல டெய்லும் சேர்த்து காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா உனக்கு காமிச்சிருக்கிறதுல மெயினானது என்னன்னா உடம்பு. ஓகேவா, அங்க பாருங்க பாடி ஃபெதர். பாடி ஃபெதர்னா என்னடா பண்ற, அதுக்கு தான் அதில் உட்காரத கீழே உட்காருண்ணா, அப்போவே ஈஸியாக இருக்குல்லன்னா இப்படி குனிஞ்சுனா முதுகு வலிக்கும் உனக்கு. ஓகே, பாடி ஃபெதர்ஸ். பாடி ஃபெதர்னா உடம்புல உள்ள ஃபெதர்ஸ். ஓகே, டவுன் ஃபெதர்ஸ். ஓகேவா, டவுன் ஃபெதர்ஸ்னா இங்கே பாடி கீழே இருக்கிறதுல இருக்கும். எதனால் அப்படின்னா அது பாடியை வார்மாக வச்சுக்கணும், புரியுதா, ரொம்ப குளிரக்கூடாது. அப்புறம் ஃப்ளைட் ஃபெதர்ஸ், இந்த ரைட் சைடு, இதுதான் நம்ம ரோட்லலாம் கீழே விழுகும், ஏன்னா இறக்கையில் உள்ளது, அதை வச்சு தான் பறக்கும். புரியுதாப்பா, எல்லாமே அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. பாடி ஃபெதர் வந்து அது ரெக்கையில் இருந்ததுன்னா அதால் பறக்க முடியாது. புரியுதா, ரெக்கையில் நீட்டாக நல்லா லாங்காக இருக்கணும். புரியுதாப்பா. ஸோ ஒன்று 3 டைப் ஆஃப் ஃபெதர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பாடி ஃபெதர், டவுன் ஃபெதர், ஓகே, அண்ட் ஃப்ளைட் ஃபெதர். ஓகேவா, பாடி ஃபெதர் வந்து ஃப்ளைட் ஃபெதர் நான் பார்த்திருக்கேன், அதுதான் கீழே விழுகும் அதிகமா. ஓகேவா, ஏன்னா பார்த்து எடுத்துட்டேன். வெரி குட். ஓகே, 3 எதுக்கு, பாடி ஃபெதர் பாடியை கவர் பண்றதுக்கு, டவுன் ஃபெதர் to help to keep the bodies warm. Okay, very good. Flight feather வந்து birds to fly. Okay, help them to fly. Okay, activity வந்து இது வந்து நாளைக்கு பண்றியா நீ? ஓகே, ஒன்னாவதுனா அப்சர்வ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அரவுண்ட் யூ. ஓகேவா, உன்னை சுற்றி எந்தெந்த மாதிரி பறவைலாம் இருக்கு. ஓகே, அதை என்ன பண்ணணும்னா நேம் ஆஃப் த பேர்டு எழுதணும், கலர் ஆஃப் த ஃபெதர்ஸ் நோட்டீஸ் பண்ணணும், டைப் ஆஃப் பீக். டைப் ஆஃப் பீக்ஸ் நம்ம பார்த்தோம்ல, என்னென்னது, ஷார்ட் அண்ட் ஸ்ட்ராங்கு, அப்புறம் வந்து லாங்காக இருக்கிறது, ஹூக் டைப்பு, அந்த மாதிரிலாம். நீ அதை பார்த்துட்டு சவுண்ட் இட் மேக்ஸ், என்ன சவுண்டு கொடுக்கும் அது, கா கா, கோழி வந்து கொக்கோன்னு கத்தும். புரியுதா, அதுக்கேற்ற. ஆமாம், சரி, ஓகே, உனக்கு தெரிஞ்சதை எழுதுங்க, இல்லைன்னா அப்பா ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது படிங்க. feet and claws. feet and claws என்ன சொன்ன, ஃபீட்னா என்னது, ஃபீட்டா கால், கால். ஓகே, பாதம். கால்னா லெக். ஓகே, லெக் வேற பாதம் வேற. இங்க பாரு, நம்ம பாதம் இருக்குல்லடா, அதான். ஓகேவா, ஃபீட். கிளாஸ்னா என்ன சொன்ன, கிளாஸ்னா என்ன சொன்ன, நமக்கு என்ன இருக்கு, நகம். அதுக்கு இருக்கிற நகம். ஓகே, நகங்கள், கிளாஸ். a bird have 2 feet. ஓகே தானே, புரிஞ்சிருச்சா? ஆமா, 2 feet. ஓகே, ஃபீட்ன்றது என்னது, ப்ளூரல். ஒன்னு சொன்னா என்ன சொல்லணும், ஃபூட்னு சொல்லணும். சரியா, 2 சேர்த்தா ஃபீட். each foot have 4 toes. toesனா என்னது, அந்த விரல்கள். 4 toes. ஓகே, birds use their feet in many ways. ஓகே, ஒரு பேர்டும் வந்து ஒன்றுத்துக்கு யூஸ் பண்ணோம் ஃபீட்டை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணோம், இந்த நம்ம கோழி டக்கெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணோம் ஃபீட்டை. கோழி எதுக்கு யூஸ் பண்ணோம் ஃபீட்டை, கோழியால் பறக்க முடியாது. ஸோ ஃபீட் எதுக்கு யூஸ் பண்ணோம், நடக்கிறதுக்கு. ஓகே, டக்கு ஃபீட் எதுக்கு யூஸ் பண்ணோம், நீந்தறதுக்கு, ஸ்விம் பண்றதுக்கு. நீ கீழே பாத்திருக்கியா டக்கு எப்படி வந்து ஸ்விம் பண்ணுன்னு, சூப்பரா அடிக்கும், கீழே சூப்பரா இருக்கும்டா. காமிக்கிறேன் பாரு, கீழே காமிப்பாங்க பாரு. ஓகே, இங்கே காமிச்சிருக்காங்க சின்ன கோழி குஞ்சு. நல்லா கிளியர் வாட்டர்ல அதனால தெரியுது.
குட்டியா இருக்கும் போது எப்படி நீந்தண்டா, அதுக்கான நீந்தறதுக்கான குவாலிட்டி அதுகிட்ட இருக்கும். குட்டியா தானே இருக்கு, அதாலயும் பறக்க முடியாதா? குட்டியும் பறக்க முடியாது, பெருசும் பறக்க முடியாது. ஓகே, இதோ இருக்கு டக்கோட ஃபீட். இதோ பாரு, இங்க பாத்தியா? நம்ம மேல இருந்து இது தெரியாது, தண்ணிக்குள்ள பாத்தியா? அதுக்கு தான் வந்து இதோட கால்ல வந்து இந்த மாதிரி தோல் இருக்கு. விரலே இல்ல. விரல் இருக்குடா, விரலுக்கும் இன்னொரு விரலுக்கும் நடுவுல வந்து அதுக்கு வந்து இது இருக்கும், ஸ்கின் இருக்கும். ஏன்னா அது தண்ணியில நீந்தறதான ஃபியூச்சர் இருக்குல்ல, அதுகிட்ட ஃபீச்சர்ஸ், அதனால வந்து அதுக்கு வந்து நேச்சுரலாவே அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஸ்கின் இல்லாம ஸ்கின் இல்லாம இருந்தா அதால நீந்த முடியாது, நீந்தறது கஷ்டப்படும். புரியுதா? சோ அது தண்ணியில வாழ்ற மிருகம், சோ நீந்தணும், அதுக்காக வந்து அதுக்கு அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு. புரியுதா? நமக்கெல்லாம் கிடையாது. இங்க பாரு, இந்த விரலை இப்படி வச்சுட்டு இதுக்கு நடுவுல ஸ்கின் இருக்கும், அப்பதான் வந்து தண்ணி இப்படி தள்ள முடியும் ஈஸியா. புரியுதா? ஓகே, சோ இதுதான். ஓகே, ஸோ ஒரு பறவைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? தே வாக், சிலது வந்து வாக் பண்ணும், சிலது என்ன பண்ணும், ஹாப் அரவுண்ட் ஆன் தேர் ஃபீட், சிலது குதிச்சு போகும். கரெக்டா? குதிக்கும், இது பண்ணும். தே ஆல்சோ யூஸ் தேர் ஃபீட் டு கேட்ச் அண்ட் கேரி தேர் ஃபுட். கேட்ச் பண்றதுக்கு இப்பதான் காமிச்சேன், எது கேட்ச் பண்ணுது ஃபுட்டை காலை வச்சு? ஈகிள், ஹாக்ஸ். ஓகேவா? அந்த கழுகு வகையை சேர்ந்தது எல்லாமே வந்து அதை வச்சு தான் பிடிக்கும் அப்படி. ஓகே ஓகே, அங்கே பாரு ஈகிள் கிளாஸ் காமிச்சிருக்காங்க பாரு, இப்படி ஷார்ப்பாக இருக்கு பாரு. வல்ச்சரோட தான் அதே மாதிரி தான் இருக்கும், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகேவா? அடுத்து வந்து மேலே காமிச்சிருக்காங்க பாரு, அதுவும் ஈகிள் தான். இது எல்லாமே ஈகிள் தான். ஓகே, ஃப்ளஷ் ஈட்டிங் பேர்ட்ஸ் லைக் ஈகிள்ஸ் அண்ட் வல்ச்சர்ஸ் ஹேவ் வெரி ஷார்ப் கிளாஸ். கரெக்ட் தானே? நகம் ஷார்ப்பாக தானே இருக்கணும், ஸோ தட் இட் கேன் கேட்ச் த ஃபுட். ஓகே, கால்ட் டேலன்ஸ். அந்த கிளாஸ் ஈகிளுக்கு இருக்கிறதெல்லாம் டேலன்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, 1 மார்க்ல கேட்பாங்க. டேலன்ஸ். They use their talents to catch and tear. Tearனா என்ன சொன்னாப்பா சொல்லுங்க? They use their talents, அந்த நகத்தை வச்சு to catch and tear small animals. tearனா என்ன சொன்ன? TEAR. tearனா கிழிக்கிறது. Very good. Animals like mice. miceனா என்னது? மைஸ்னா எலிடா, எலி குஞ்சுடா. சிங்குலர்ல சொல்லும்போது மைஸ், ப்ளூரல்ல சொல்லும்போது மவுஸ். சாரி, ப்ளூரல்ல வந்து மைஸ், ஒன்னே ஒன்று சொன்னா மவுஸ். ஓகே, மைஸ், ராட்ஸ், ராட்ஸும் எலி தான். ஓகேவா? அண்ட் டாட்ஸ். டாட்ஸ்னா என்னது? இந்த தவளை மாதிரி இருக்கும்ல, பார்த்தது இல்லையா? தவளையா? பார்த்திருக்கேன் தவளை. இதோ இதுதான் டாட்ஸ். சரியா? இதை கூட பிடிச்சி சாப்பிடும் அது. சரியா? ஓகே, அடுத்தது படிங்க. இது வந்து நம்ம ஈகிளை பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து சும்மா டிராபிக்கல் ரீஜனில் இருக்கிறது, காக்கா, இது கிளி, அதுக்கெல்லாம் பாரு, படி எப்படி இருக்குன்னு சொல்லு. Birds like crows, sparrows and parrots use their feet to hold and sit on the tree branches. This is called perching. ஓகே, டேலண்ட்ஸ் வந்து ஈகிளுக்கு இருக்கிறது, இதுங்களுக்குலாம் இருக்கிறது என்னது? perching. These birds are thus called perching birds. perchingனா என்னது? அந்த மரக்கிளையில எல்லாம் உட்கார்ந்து இருக்கும். ஓகேவா? உட்கார்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கிளையை பிடிக்கணும்னா இப்படி வேணும்ல, அதுக்கேற்ற மாதிரி அது ஃபீட் ஃபார்ம் ஆயிருக்கும். சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணாது அது. புரியுதா? சாப்பிட்றதுக்கோ வேற எதையும் பிடிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணாது, உட்கார்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணும். புரியுதாப்பா? perching. எது? க்ரோ, ஸ்பேரோ, பேரட்ஸ். ஓகே, அடுத்தது பாரு, ஸ்கிராச்சிங் பேர்ட்ஸ் லைக் ஹென்ஸ். ஸ்கிராச்சிங் பேர்ட்னா என்னது? ஸ்கிராச் பண்ணிக்கிட்டே இருக்கும். மண்ணெல்லாம் பார்த்தனா, ஊர்ல எல்லாம் பார்த்தனா தெரியும், தரையெல்லாம் இப்படி 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 பண்ணி புழு பூச்சியை சாப்பிடும். அது காமிக்கவா? என்னது சாப்பிடும்? என்னப்பா? மண்ணுல இருக்கிற பூச்சி இல்ல ஏதாவது தானியம் அதெல்லாம் ஸ்கிராச் பண்ணி சாப்பிடும்டா. அதுக்கு எப்படி தெரியும் கண்ணு? என் கண்ணு தெரியாதாடா அதுக்கு? காமிதோ பாரு, கிளறி சாப்பிடும். புரியுதா? இந்த பூச்சி இல்லாத மாதிரி தெரியும். பூச்சி மட்டும் இல்லடா, இதெல்லாம் சாப்பிடும். நெல்லு, தானியம், ஏதாவது. நமக்கு தெரியாதுடா, நம்ம அதெல்லாம் சாப்பிட்றது இல்லைல்ல, அதனால தெரியாதுடா. அதுக்கு தெரியும், குட்டி குட்டியாக தானே சாப்பிடும், அது சின்னதாக சாப்பிடும். புரியுதா? ஸோ இந்த பேர்டு என்ன பேர்டு? ஸ்கிராச்சிங். ஸ்கிராச் பண்ணதில்ல, இப்படி நகர்த்தி. ஸோ ஸ்கிராச்சிங் பேர்ட் லைக் ஹென்ஸ் அண்ட் பீகாக்ஸ். பீகாக்கும் இப்படி தான் சாப்பிடும். பீகாக்னா என்னது? பீகாக் தமிழ்ல என்னது? தமிழ்ல ரொம்ப வீக்கா இருக்கடா. பீகாக்னா என்னடா? மயில்.
நேஷனல் பேர்ட்ரா, அதையாவது ஞாபகம் வச்சுக்கடா. இந்தியாவோட நேஷனல் பேர்ட்ரா அது. பீகாக்ஸ் ஹேவ் ஹார்ட் அண்ட் ஷார்ப் கிளாஸ் டு டிக் த கிரவுண்ட். ஸோ மண்ணை இப்படி இப்படி கலரணும். ஸோ ஷார்ப்பாக இருக்கும். அண்ட் ஸ்க்ராட்ச் அவுட் ஃபுட். ஓகேவா? அதோடது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கோழி. அப்புறம் கிளைம்பிங் பேர்ட்ஸ் லைக் கிளைம் பண்ணுறதுன்னா என்னது? கிளைம்பிங்னா என்னது? ஏறுறது. ஓகேவா? மரத்துலலாம் இப்படி இப்படி பிடிச்சிட்டு நிற்கும்ல, மற்ற பேர்டால் நிற்க முடியாது. அதுக்கும் வந்து அப்போ என்ன இருக்கணும்? ஷார்ப்பாக இருக்கணும். புரியுதா? நகம். ஸோ தட் இட் கேன் ஹோல்ட். இங்கே பாரு, மரத்தில் அது இப்படி நிற்காது. காக்கா மற்றதெல்லாம் இப்படி நிற்கும்ல, உட்பேக்கர் இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே நிற்கும். இப்போ காமிச்சேன்ல, ஸ்ட்ரெயிட்டாகவே நிற்கும். கிளைம்பிங் பேர்ட்ஸ் லைக் உட்பெக்கர் கிளைம்ப் அப் அண்ட் கிளிங் டு ட்ரீஸ். ஓகேவா? தீஸ் பேர்ட்ஸ் ஹேவ் 2 toes பாயிண்டிங் அப்வர்ட். புரியுதாப்பா? பாயிண்டிங் அப்வர்ட்னா என்னது? 2 toes இப்படி மேலே பார்த்த மாதிரி இருக்கும். அண்ட் 2 பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ். புரிஞ்சிருச்சா? 2 வந்து கீழே இருக்கும், 2 மேலே இருக்கும் கிளாஸ். புரியுதாப்பா? புரிஞ்சுதா இல்லையா? கிளாஸ் 4 இருக்கிறதுல 2 மேலே இருக்கும், 2 இப்படி கீழே இருக்கும். ஸோ தட் இட் கேன் ஹோல்ட் அண்ட் ஸ்டாண்ட். ஓகே, which they climb and hold on to trees. ஓகேவா? இது வந்து எதுக்கு? உட்பெக்கருக்கு. ரைட் சைடில் கோ கிரீன் ஏதோ கொடுத்துருக்காங்க பாரு. பேர்ட் ஷுட் நாட் பி கெப்ட் இன் கேஜஸ். என்ன கேஜஸ்னா என்னது? கூண்டு. கூண்டுக்குள்ளே பேர்டை வைக்கக்கூடாது. ஏன்? டு யூ திங்க் இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ் டு கீப் பேர்ட்ஸ் இன் கேஜஸ்? உன்னை கேட்குறாங்க, நல்ல பழக்கமா அது? நல்லதா கூண்டுக்குள்ளே பேர்டை வைக்கிறது? உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. நல்லதா கெட்டதா? நல்லது. ஏன் நல்லது? ஏதாவது ஒரு யாரையாவது அடைச்சிலாம் வைக்கலாமா? இப்போ உன்னை ஒரு ரூம் உள்ளே அடைச்சி வச்சா உனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும்ல. அப்போ பேர்டை மட்டும் அந்த மாதிரி அடைச்சி வச்சா நல்லா இருக்குமா? அதோட குணாதிசயமே பறக்கிறது தானே. கபாலில ஏன் அவன் திறந்து விடுவான்? கபாலி நீ எவ்வளோ தடவை பார்த்த? கபாலி படம் எத்தனை தடவை பார்த்த? 100 தடவை பார்த்துருப்பியா? அதில் என்ன பண்ணுவான் அவன்? பேர்டு திறந்து விடுவான்ல நெஸ்ட்ல இருந்து, இதுல இருந்து, கேஜில இருந்து. ஏன் திறந்து விடுவான்? அது ஃப்ரீடமா இருக்கணும்ட்டு. அதோட குணாதிசயமே பறக்கிறது. கூண்டுக்குள்ள அதால பறக்க முடியுமா? பறக்கவே முடியாது. அதுக்காக தான். ஓகேவா? ஸோ இட்ஸ் நாட் அ குட் திங். ஓகேவா? அப்புறம் பேர்ட் லைக் டக்ஸ் அண்ட் கீஸ். ஓகேவா? வாத்து. அதுக்கு பாரு, காலில் கிளாஸ்ல வந்து ஸ்கின் இருக்கு பாரு. have webbed feet. webbedனா என்னது? வலையில இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? to swim. the front toes of these birds are joined with skin. இப்போ தானே பார்த்தோம், ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா? டோஸ்ல ஒரு டோஸ்க்கு இன்னொரு டோஸ்க்கு நடுவில். ஓகே, these birds swim by pushing water with their webbed feet. பார்த்தோம்ல, push the waterனா என்னது? இங்கே பாரு, இப்படி இப்படி பண்ணி பண்ணி முன்னாடி மூவ் ஆகும். ஓகேவா? ஓகே, அடுத்து crane. craneக்கு என்ன ஃபீச்சரு? லாங் லெக், லாங் பீக். புரிஞ்சிடுச்சா? அதுவும் ஃபிஷ்ஷை தான் பிடிக்கும். ஓகேவா? காமிக்கிறேன் பாருங்க. என்னப்பா? உடம்பு ஆனா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அது. இதோ பாரு, சூப்பரா இருக்கும். நல்லாவே பிடிச்சி சாப்பிடாது, அப்படியே முழுங்கிடும். இதோ பாரு, தெரியுதா? இதோ பாரு, இப்படியே பிடிச்சிட்டா. பறவையா? இதான் கிரேன் தான். இட்ஸ் a type of crane. அது இல்ல, ஒன்னு பிடிச்சிருக்கு இல்ல, பாக்க மீன் மாதிரி இல்ல. மீன் தான்டா அது. கெளுத்தி மீன்ரா. இது ஊர்ல எல்லாம் இருக்கு, அப்பா பிடிப்பனே. கெளுத்தி மீன் அது. இதோ பாரு, இப்படி பார்க்கும், தண்ணியில டக்குன்னு பிடிக்கும். இதோ பாரு, பிடிச்சிருச்சு பாரு. இது நான் பார்க்கவே. இதோ பாரு எப்படி பிடிச்சது பாரு, எவ்வளவு பெரிய மீன் பாரு. எப்படி முழுங்கும்? அப்படியே திருப்பி 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 முழுங்கிரும், இல்ல தரையில எடுத்து வச்சுட்டு போயிட்டு முழுங்கிரும். இதோ பாரு, திருப்பிருச்சா? இப்போ திருப்பிருச்சா? இப்போ எப்படி முழுங்குன்னு பாரு. என்ன அப்படியே இருடா, அந்த அந்த இதுக்கு டைரக்ஷன்ல எடுத்துட்டு வந்துட்டு அது முழுங்குண்டா. வெயிட் பண்ணு. இதோ பாரு, அவ்வளவுதான், போயிடுச்சா உள்ள? ஐ டொரக்குன்னு போயிடுச்சு பாரு உள்ள. அவ்வளவுதான், புரிஞ்சிருச்சா? ஓகே. ஓகே, ஸோ அதுக்கு லாங் பீக் இருக்கணும், அப்பதான் மீனை பிடிக்க முடியும். ஓகே, ஷார்ட்டாக இருந்தால் பிடிக்க முடியாது அவ்வளோ பெரிய மீனெல்லாம். ஸோ பேர்ட் லைக், அப்பா படிக்கும்போது பாருங்க, பேர்ட் லைக் ஹெரான் அண்ட் கிரேன், ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஹெரான் அண்ட் கிரேன் வாக் இன் டு வாட்டர், தண்ணியில் அதால் நடக்க முடியும். அதனால தான் அதுக்கு லாங் லெக் இருக்கு. புரியுதா? ஷார்ட்டாக இருந்தால் உடம்பு போய் பட்டுரும், தண்ணியில் நடக்க முடியாது. புரியுதாப்பா? கரையில் வந்து அது நடக்கும். லாங். ஓகே,
ஓகே வாக் இன்டு வாட்டர். வாக்கிங் இன்டு வாட்டர் இஸ் கால்ட் வேடிங். வேடிங் WADING அண்டர்லைன் பண்ணிக்கோ. அது மாதிரி தண்ணியில் நடக்கிறதுக்கு பேர் என்னது? நம்ம தரையில் நடக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? தரையில் நடக்கிறத வாக்கிங். அதே மாதிரி தண்ணியில் நடக்கிறது வந்து வேடிங். ஓகே ஓகே. லெக்ஸ் ஆஃப் வேடிங் பேர்ட்ஸ் ஆர் லாங் அண்ட் தேர் டோஸ் ஆர் ஸ்ப்ரெட் அவுட் டு ஹெல்ப் தம் வேர்ட் த்ரூ வாட்டர். புரிஞ்சிருச்சா? காலு நல்லா இப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், லாங்காக இருக்கும் லெக்கு. ஏன்னா எதுக்கு? அப்போ தான் தண்ணியில் அதால் நடக்க முடியும். புரியுதாப்பா? ஓகே ஓகே. ஸோ இது என்னது? வேடிங். அடுத்து என்ன படிக்க போகிறோம்? நெஸ்ட். நெஸ்ட்னா என்னன்னு சொன்னாப்பா? கூடு. பறவை கூடு. வெரி குட். படிங்க. Birds need a home to lay their eggs and hatch them. The home of a bird is called a nest. Birds make their nest usually on high places in houses, trees, and even on electric poles. Bird make their nests using things like leaves, straws, twigs, wool, cotton, and thread. Understand? ஓகே. பேர்ட்ஸ் நீட் அ ஹோம். எல்லாத்துக்குமே ஒரு இது வேணும்ல, ஹோம் வேணும்ல. ஓகேவா? அது நைட் டைமில் ஸ்டே பண்ணுறதுக்கு, இல்லை அதுங்க முட்டை போடுறதுக்கு, இல்லை குட்டி இது பண்ணுறதுக்குலாம் வளர்க்குறதுக்கு. ஓகேவா? டு லே தேர் எக்ஸ். லேன்னா என்னது? முட்டை இடுறது. ஓகேவா? லே தேர் எக்ஸ் அண்ட் ஹேட்ச் தெம். ஹேட்ச்னா என்னது? முட்டை இப்படி உள்ளேருந்து உடஞ்சி வரும்ல. முட்டையிலேருந்து கோழி குஞ்சு வந்து பார்த்துருக்கியா? பேர்டு வந்து ஹேட்ச் பண்ணி. என்னடா எதை கேட்டாலும் தெரிலன்ற. அப்புறம் யூடியூப்லலாம் என்னடா பார்க்குற நீ? தேவையில்லாத தான்டா பாப்பா கௌஷி. நீ ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாலாம் யூடியூப்ல பார்க்குறியா? சின்சானு எதையாவது மொக்க இதை பார்த்துட்டு இருப்பேன். இந்த பார்த்தியா? எக்கு உடைக்குதா? உள்ள இருந்து வரும் பாரு. இப்போ அந்த உள்ள மஞ்சள் கலர்ல நம்ம எக்கு சாப்பிட்றோமே, அதுதான் குஞ்சு. அது ரொம்ப நாள் அந்த அடை காத்துச்சுன்னா அது வந்து குஞ்சா ஃபார்ம் ஆகிடும், கோழி குஞ்சா. இனிமேட்டு இன்ஃபர்மேட்டிவா பாரு கௌஷி. எப்படி உடைக்குது பாரு பொறுமையா. இதெல்லாம் நான் அப்பா பாத்திருக்கேன். ஊர்ல கொல்லுப்பாட்டி இருந்தாங்கல்ல, அந்த ஊர்ல வந்து அடை காப்பாங்க. அடைக்கு வைப்பாங்க 15 நாளும் முத்தி. ஆமாண்டா, அது உள்ள இருந்து வரும்டா. அங்க பாரு அப்படியே மடிஞ்சு இருக்கும்டா. அது இந்த இரு காமிக்கிறேன் பாரு. இதோ பாரு எந்த ஷேப்ல இருக்குன்னு இப்ப காமிப்பாங்க பாரு. இதோ பாரு இந்த மாதிரி காலை மடக்கி இது பண்ணிட்டு இருக்கும். புரியுதா? அனிமேஷன்ல காமிச்சிருக்காங்க பாரு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அது மூச்சு விடும். நம்ம குழந்தைங்க நம்ம வயிற்றுல எப்படி வளர்றோம் அதே மாதிரிதான். இதோ பாரு எப்படி மடிச்சுட்டு உட்காந்துருக்கு பாரு முட்டை ஷேப். புரியுதா? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அதுல. நம்ம எப்படி வந்து கருவில் நம்ம எப்படி உட்காந்துருக்கோமோ அதே மாதிரி தான். சரியா? hatching நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. வேர்டு. bird need home to lay their eggs and hatch them. The home of a bird is called என்ன? the home of a bird is called nest. nest ன்னு கேட்டா என்ன சொல்லணும்? it's a bird of the home of a bird. ஓகேவா? birds make their nest usually on high places in houses, trees, and even on electric poles. ஓகேவா? வீட்டு மேலே கட்டும், இல்லை மரத்துக்கு மேலே கட்டும், இல்லை எலக்ட்ரிக் போல்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம கரண்ட் வருது கம்பி, இல்லை அந்த போஸ்ட் இருக்குல்ல அதில் கட்டும். ஏன் அதில் கட்டுது? ஹைட்டாக கட்டுது. வேற யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. புரியுதா? அப்பதான் வந்து இப்போ கீழே கட்டிச்சுன்னா நாய் நம்ம மட்டும் கிடையாது, மற்ற அனிமல்ஸ் கூட அட்டாக் பண்ணும், இல்லை அதை கழிச்சு விட்டுரும். புரியுதாப்பா? அதனால தான் ஹைட்டாக கட்டும். ஸோ பேர்ட் மேக் தர் நெஸ்ட் யூசிங் திங்ஸ் லைக் லீவ்ஸ். லீவ்ஸ்னா அந்த இலையை வச்சு பண்ணோம். ஸ்ட்ரா. ஓகேவா? அந்த குச்சியா வரும்ல, அதுவும் பண்ணது ரொம்ப ஹைட்டா பண்ணும். அப்புறம் ட்விக்ஸ், உல்லு, காட்டன் அண்ட் த்ரெட். ரொம்ப சாஃப்டா இருக்கும்டா. பறவை கூடலாம் அப்பா அது முட்டை போட்டு பொரிச்சதுக்கு அப்புறம் அது கூட களைச்சி விட்டுரும், தள்ளி விட்டுரும் கீழே. புரியுதா? அது முட்டை போட்டு குட்டி பொரியும் போது மட்டும்தான் அது கூடு கட்டும். அப்பா அங்க கோழி முட்டை வந்தோடனே எதுக்கு அது மேல உட்காருது? உட்காந்து போடும்டா, போட்டுட்டு போயிடும். அது நம்ம முட்டை வேணும்னா எடுத்துக்கலாம். அப்படிதான் வருது, நமக்கு சாப்பிடலாம். முட்டை வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த குஞ்சு பொரிக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சு
மொத்தமாக அதுக்கிட்ட கொடுத்தோன்னா அது வச்சோன்னா அது அடக்காக்கும் உட்காந்து 10-15 முட்டையை சேர்த்து இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கும். உட்காந்து நகரவே நகராது. அந்த ஹீட்லேயே ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு இந்த மாதிரி பொரிஞ்சு வரும் வெளியில். புரியுதா? ஓகே, அந்த ஹீட்டில் இருந்தால் தான் அது வளரும். சும்மா முட்டையை ஒரு இடத்துல வச்சுட்டா குஞ்சு வெளில வந்துடாது. புரியுதா? அது இப்படியே உட்காந்துருக்கும் ஹீட்டில். இப்போ இருக்கிறதுலாம் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஹீட்டை வச்சு பண்ணுறாங்க. பட் நேச்சுரலாக அப்படி தான் நடக்கும் மற்ற பேர்டு எல்லாமே. ஓகேவா? நைட் டைமில் எல்லா பேர்டும் வந்து கூட்டில் உட்காராது. புரியுதா? எல்லாம் மரத்தில் தான் சும்மா உட்காந்த மாதிரியே தூங்கும். பார்த்துருக்கல நீ நைட் டைமில்? நான் அப்பா கூட காமிச்சிரு. நம்ம கார் மேலே உட்காரதுனால தானே ஆகி போகுது கார் மேலே. ஓகேவா? அது எல்லாம் கூட்டில் உட்காராது. கூட்டில் எது உட்காருன்னா முட்டை போடுற டைம் வரும்போது, முட்டை போடும்போது மட்டும்தான் கூடு ஃபார்ம் பண்ணி அந்த குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் குஞ்சு பறக்கிற வரையும் அங்கேயே இருக்கும். அது பறக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா கூட்டை கழிச்சிட்டு போயிடும். அந்த கூட்டை அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக வச்சிருக்கோம், மெதுன்னு. எதை வச்சு பண்ணோம்? ட்ரீ, காட்டன். தெரியுமா, அங்க ஒரு கோட்ல இருந்துச்சு மரத்துல. ஓகேவா? அதுல இருக்கும் நூல், காட்டன் இதெல்லாம் வச்சு அது ரொம்ப இதா வந்து ஃபார்ம் பண்ணி வைக்கும். புரியுதாப்பா? ஓகே, அடுத்து பேர்ட்ஸ் மேக் அ வெரைட்டி ஆஃப் நெஸ்ட். ஒரே மாதிரி இருக்குமா எல்லா பேர்டோட நெஸ்ட்டும்? வித்தியாசமாக இருக்கும். பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி டெய்லர் பேர்ட்ஸ் யூஸ் தேர் பீக்ஸ் லைக் அ நீடில். இங்கே பாரு, டெய்லர் பேர்டு என்ன பண்ணுது பாரு, இலையை தச்சு அதில் கூடு கட்டுது. நானே பார்த்ததில்ல, இந்த இரு பார்க்குறேன். தைக்கிறதுனால தான் அதுக்கு பேர் வந்து டெய்லர் பேர்ட். இப்போ காமிக்கலாம், இருக்கும், எல்லாமே இருக்கும். டேய் பாருடா, ஒரு பேர்டுக்கு ஒரு குணாதிசயம்னு சொல்லிட்டேன்ல. எப்படின்னா அதுக்கு நான் நம்மளா போய் டீச் பண்ணணும். எங்கடா சரியாவே எடுக்கலடா. இதோ பாரு, உள்ள உட்காந்து ஆக்சுவலா தைக்குது. அதை நம்ம பார்க்க முடியல. எதை வச்சு தைக்குது? இதோ பாரு, தச்சிருச்சு பாரு, காட்டனை வச்சு. இதோ பாருடா, சூப்பரா தச்சிருச்சு பாரு. எப்படிப்பா? இன்னொன்னு தைக்கிறது காமிக்கலாம். இது நல்லா கிளியரா இருக்கு. இங்க பாருடா, நான் இப்போ வந்துருச்சு. இதோ பாரு, 2 இலை இருக்கா? இங்க பாரு, அந்த இலையில அந்த காட்டன் நூலை வச்சு அந்த இலை கிளியாம அழகா தைக்குது பாரு. தைக்கலாமா? தெரியும். இதோ பாருடா, நூலை வச்சு அழகா சூப்பரா தைக்குது. நானே பார்த்ததில்லடா, இப்பதான்டா பாக்குறேன். அழகா தைக்குது. அப்புறமா சாதனை காட்டு. சரி, அங்க பாரு, சூப்பரா தைக்குதுல. நம்மளால கூட தைக்க முடியாது, இலை கிழிஞ்சிரும். அந்த இலையில நின்னுகிட்டே தைக்குது பாரு அழகா. வாவ், அதுலதான் அது வீடியோ போடுமா? அவ்வளவுதான், கட்டிட்டு உள்ள உட்காந்து. இப்ப கடைசியா பார்த்த மாதிரி இதோ பாரு, ஃபுல்லா தச்சிருச்சா? அவ்வளவுதான், தச்சிட்டு பாரு உள்ள உட்காந்துச்சு பாரு. வீடு மாதிரி இருக்கு. சூப்பரா உட்காருது பாரு. ஓகே, நானே இப்பதான் பாக்குறேன். ஓகே, அதுக்கு பேர் என்னது? தைக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? டெய்லர். ஞாபகம் வச்சு, டெய்லர் தானே துணி தைப்பாங்க. டெய்லர் பேர்ட் யூஸ் தேர் பீக்ஸ் லைக் அ நீடில். நீடில்னா என்ன? ஊசி. டு ஸ்யூ லீவ்ஸ். ஸ்யூனா என்னது? தைக்கிறது. டுகெதர் டு பில்ட் அ நெஸ்ட். புரிஞ்சிருச்சா? அங்க பாரு, பிக்சர்ல காமிச்சிருக்காங்க பாரு, டெய்லர் பேர்ட். இன்னும் டைமே பாக்குறேன். அவனை விளையாட போகணுமா? எங்க பார்த்தாங்க? மேல கிளாக்க தானே பார்த்தேன். சரி, ஓகே. வீவர் பேர்ட்ஸ். வீவர் பேர்ட்னா என்னது? நெக்ஸ்ட் பேஜா? வீவிங்னா நெய்யறது. ஓகே, இந்த பட்டு புடவைலாம் நெய்யறதுன்னு. வீவிங் பேர்ட்ஸ் யூஸ் தேர் பீக்ஸ். மூக்க வச்சு என்ன பண்ணும்? டு வீவ் தேர் நெஸ்ட் யூசிங் பீசஸ் ஆஃப் லீவ்ஸ், கிராஸ் ஆர் ட்விக்ஸ் டுகெதர். ஓகே, இலையெல்லாம் வச்சு. இதையும் பார்த்துடலாமா? இதையும் பார்த்தது கிடையாது. நீ எதுவுமே பார்த்தது இல்லையா? இது மாதிரி சின்ன ஒரே இதெல்லாம் பார்த்தது இல்லடாப்பா. இதோ பாடுறா, சூப்பரா வீவ் பண்ணுதுடா. அதோ பாடுறா, இதுவா? ஓகே ஓகே ஓகே, நான் அந்த கூடு பார்த்துருக்கேன், பட் இது கட்டுறதை பார்த்தது இல்லை. சூப்பரா கட்டுது பாடுறா கூடு. இதோ பாரு, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணுது பாத்தியா? நூலை வச்சு, நூல் இல்ல சாரி, இது அந்த லீஃப்ல உள்ள இதை வச்சு நூல் மாதிரி பண்ணுதா, கட்டுதா. அப்புறம் பாரு அது என்ன பண்ணுது பாரு, கீழே அப்படியே சுத்தி 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 கேஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணுது பாரு, தெரியுதா? இதுவா? கட்டி 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 சுத்தி 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 கட்டுதா. கிராஸ், லீவ்ஸ் அதெல்லாம் வச்சு பண்ணுது பாரு. இதோ பாரு, இப்படியே பண்ணுதா. இதோ பாரு, எப்படி லீஃப் முள்ளு மாதிரி வச்சிச்சு. கிராஸ் வச்சு பண்ணுது பாரு அழகா. இங்க பாரு, புரிஞ்சிருச்சா? நல்லா வீவ் பண்ணி வீவ் பண்ணி வீவ் பண்ணி இதோ பாருடா, கூடு மாதிரி சூப்பரா பண்ணி உள்ள உட்கார வச்சு. புரியுதா?
இது கிளையில தொங்கும் ஓ அப்படியே. எல்லா லீஃபும் இருக்குல்ல அது இப்படி இப்படி சொருகி சொருகி கட்டி கட்டி இதோ பாரு எப்படி லீஃப் தொங்குது பாரு, சுத்தமா கேப்பே இல்ல பாரு, உள்ள போய் அழகா உட்காந்துக்கும். இவ்வளோ இது ஒரு நாள்லயே செஞ்சு முடிச்சுமா? தெரியலப்பா அது ஒரு நாள்ல செய்யுமா என்னன்ட்டு, இப்போ கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோ. இதோ பாரு எவ்வளவு கூடு இருக்கு பாரு ஒரே மர கிளையில. இவ்வளோவா? அப்ப நிறைய பேர்ட்ஸ் இருக்குன்னு ஒன்னொன்னுலயே ஒரு பேர்ட் இருக்கு. இதோ பாரு இந்த மாதிரி கட்டுது. ஐயோ முனையில கூட கட்டுதுடா, அழகா ஆடிக்கிட்டே இருக்குண்டா ஊஞ்சல் மாதிரி. இதோ பாருடா முள்ளு செடியில எல்லாம் கட்டுது. முள் செடியில குத்தாது? நான் பாத்துருக்கேன். அதுக்கு என்னடா குத்த போகுது, அதுக்கேத்த மாதிரி இது கட்டும். சூப்பரா கட்டுது பாருடா. ஓகே என்னது இந்த பேர்டுக்கு பேரு? என்ன பேரு? வீவிங், நெய்யறது. நூல் நூல் இப்படி இப்படி நெய்யறது. ஓகே தைக்கிறது. இது வந்து நெய்யறது. Weaver bird use their beaks to weave their nest using pieces of leaves, grass or twigs together. புரிஞ்சுச்சா? பாத்திரமா இப்போ? அடுத்து woodpecker என்ன பண்ணோம்? ஏற்கனவே காமிச்சு என்ன பண்ணோம்? மரத்தை கொத்தி கொத்தி ஹோல் ஃபார்ம் பண்ணி உள்ள உட்காந்துக்கும். கரெக்டா? இங்க பாரு woodpecker use their beak to make holes in எதுல ஹோல் போடும்? tree trunks. கரெக்டா? அதுதானேப்பா அதோட வீடு. to pull out insect or food. They also use the hole as their nest. ஹோல் போடுறது ரெண்டு பர்பஸ்க்கு. ஒன்று அந்த பூச்சி கீச்சிலாம் வரும் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு, இன்னொன்று அது போய் உள்ளே உட்காந்துக்கும் முட்டை போடுறதுக்கு, அதுக்கெல்லாம். சரியா? ஓகே இதுவரையும் எல்லாமே படிச்சாச்சு. வேல்யூ 1 லைஃப் ஸ்கில். அங்கே பாருங்க, யூ மே கம் அக்ராஸ் பேர்ட்ஸ் நெஸ்ட். நீ பார்த்துருப்ப. இட் மே பி எம்டி ஆர் மே ஹேவ் எக்ஸ் ஆர் சிக்ஸ். சிக்ஸ்னா குஞ்சு. ஓகே நீ மொட்டை மாடியில இருந்தெல்லாம் பார்த்தா தெரியும்டா. அப்போ நம்ம கோட்டர்புரத்தில் இருந்தோம்ல, 3 மரம் இருக்கும் இப்படி அந்த பிளாக்ல சாஞ்சா மாதிரி இருக்கும். அந்த சீசன் வரும்போது வந்து முட்டை போடும். முட்டை போட்டு நான் எட்டிலாம் பார்ப்போம். அந்த கூட்டில் முட்டை குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் குஞ்சுலாம் இருக்கும், அதெல்லாம் கூட பார்ப்போம். நல்லா தெரியும். தொட்டுலாம் பார்க்க முடியாது, கொத்தும் வந்து தொடலாம் விடாது, பக்கத்துலேயே போக விடாது, ஒளிஞ்சிருந்தா பார்க்கணும். ஓகே நெவர் பிரேக் அ நெஸ்ட் ஆர் டிஸ்டர்ப் த எக்ஸ் அண்ட் சிக்ஸ். ஏன் வந்து அதை பிரேக் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது? அது ஒரு உயிர். சரியா? நம்ம அதை வந்து கொல்லக்கூடாது. சரியா? ரிமெம்பர் ஹவ் யூ வுட் ஃபீல் இஃப் சம் ஒன் பிரேக்ஸ் யுவர் ஹவுஸ். உன் வீடை நம்ம வீடை உடைச்சா நமக்கு எப்படி இருக்கும்? யாராவது வந்து கஷ்டமா இருக்கும்ல, கோவம் கஷ்டம் வரும்ல, அதே மாதிரி தான். ஓகேவா? பேர்டுக்கு அதான் வீடு. ஸோ குழந்தைங்க அதை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. வாட் வுட் யூ டூ இஃப் யூ சா அ நெஸ்ட் இன் யுவர் பால்கனி. உன் பால்கனியில் ஒரு பறவை வந்து கூடு கட்டுச்சு, அப்போ என்ன பண்ணுவேன் நீ கேட்குறாங்க. என்ன பண்ணுவேன்? அது சும்மா பார்த்துக்கிட்டே இருப்பேன். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது குஞ்சு பொரிச்சு அது போற வரையும் நம்ம வந்து அது வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். சரியா? நம்ம வீட்டில் வந்துருச்சு அசிங்கமா இருக்குலாம் இது பண்ணக்கூடாது. சரியா? ஓகே கீவேர்ட்ஸ் பாரு கீழே. டேலண்ட்ஸ். டேலண்ட்ஸ்னா என்ன சொன்னேன்? டேய் டேலண்ட்ஸ்னா என்னது? ஈகிளுக்கு ஹாக்ஸ்க்குலாம் இருக்கிற கால் ஷார்ப்பா இப்படி வரும்ல, அதை தான் வந்து டேலண்ட்ஸ்னு சொன்னேன். சரியா? ஷார்ப்பா இருக்கும். ஷார்ப் கிளாஸ் ஆஃப் ஃப்ளஷ் ஈட்டிங் பேர்ட்ஸ், அதுதான். சரியா? அப்புறம் வெப்டு ஃபீட். வெப்டு ஃபீட் எதுக்கு இருக்காங்க பார்க்காம சொல்லு. வெப்டு ஃபீட் ஸ்கின் நடுவில் வரும், எதுக்கு இருக்கும்? வாத்து. டக்கு கீஸுக்கு. ஓகேவா? பேர்ட் ஃபீட் இன் விச் த டோஸ் ஆர் ஜாயின் டுகெதர் வித் ஸ்கின். வேடிங் அங்கே பார்க்காம சொல்லு. வேடிங் பேர்ட்ஸ் எது? வேடிங்னா என்ன சொன்னேன்? தண்ணியில் நடக்கிறது. வேடிங் எது? கொக்கு. கிரேன். ஓகே birds that can walk through the water on their legs. nest னா என்னது? birds home. very சிம்பிளா சொல்லணும்னா birds home. summary பாருங்க. birds are animals that can fly. படிங்க ஒண்ணொண்ணா. birds are animals that can fly. birds have beaks, claws, wings and feathers. birds do not have teeth. they have beaks to catch and eat food. birds have 2 wings that help them to fly. சும்மா படிக்க கூடாது, புரியலனா கேட்கணும், ஏதாவது வேர்ட் தெரியலனா. சரியா? ஃப்ளாப்னா என்ன சொன்ன? ஃப்ளாப்பிங் தேர் விங்ஸ்னா ஃப்ளாப்னா படபடன்னு அடிக்கிறது. birds fly by flapping their wings in upward and downward. னா என்னது? up. இங்க பாரு, up down, up down, upwards downwards direction. okay up down. Birds have 3 types of feather. body feather, down feather, flight. ஞாபகம் flight feather. very good. Bird nests are built. டேய் செகண்ட் லாஸ்ட் விட்ட பாரு. செகண்ட் லாஸ்ட் படி. ஆமல்ல. birds have 2 feet with 4 toes on each.
Bird nests are built of leaves, straws, twigs, wool, cotton and thread. வெரி குட். புரிஞ்சிடுச்சா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து எதை வச்சு பண்ணோம்? லீவ்ஸு, த்ரெட்டு, காட்டனு, உள்ளு இதையாவது வச்சு பண்ணோம். சரியா? ஓகே. எக்ஸசைஸ் பாரு, கடகடன்னு ஆன்சர் பண்ணுற. மேட்ச் த ரோஸ். Pigeon. ஒன்னுக்கு வந்து என்ன வரும்? பீஜன் என்னது? பீஜனுக்கு என்ன? ஏவா, பியா, சியா, டியா, ஈயா? அது மட்டும் பக்கத்தில் எழுதிக்கோ. பீஜன் எதில் எந்த கிளாசிஃபிகேஷனில் வரும்? நெக்டர் ஆஃப் ஃப்ளவர்ஸ். அந்த தேனை குடிக்குமா அது ஃப்ளவர்ல இருந்து? பீஜனு இல்லை. ஃப்ளஷ் ஆஃப் அனிமல்ஸ். அனிமலை ஹீட் பண்ணுமா? Pigeon. ஆமா. டேய், புறா வந்து அனிமல் சாப்பிடுமாடா? ஏன்டா படுத்துற? இன்செக்ட்ஸ் அண்ட் வார்ம்ஸ் இன் வாட்டர். தண்ணியில் இருக்கிறத சாப்பிடுமா பீஜனு? சாப்பிடாது. அப்புறம் இன்செக்ட்ஸ் இன்சைட் ஹோல். ஹோலுக்கு வந்து மரத்துல ஹோல் போட்டு சாப்பிடுமா பீஜனு? சாப்பிடாது. அப்போ என்னது கடைசியா இருக்கு பாரு? நட்ஸ் அண்ட் சீட்ஸ். கரெக்டா? நம்ம நட்ஸ் தானே கொடுத்தோம் புறாக்கு. கையில உடச்ச கடல எல்லாம் கொடுத்தல. என்னது அது? நட்ஸ் தானே. சோ ஒன்னுக்கு என்ன ஆன்சர்? இ. வெரி குட். செகண்ட்ல இருந்து நீயே சொல்ற. woodpecker. woodpecker. woodpeckerனா எங்க இருக்கு? insects inside hole. வெரி குட். போட்டுருங்க டி. டி இது போட்டு. third eagle. flesh of animals. வெரி குட். next duck. insects and worms in water. வெரி குட். அப்புறம் next 5 sunbird. nectar of flower. வெரி குட். சன்பர்ட் தான் வந்து தேன் எல்லாம் குடிக்கும். வெரி குட். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நீயே படிச்சு பண்ணுங்க. which of these help a bird to fly? strong muscles, feathers, wings, all of this. வெரி குட். ஆல் ஆஃப் திஸ். மசில் வேணும், ரெக்க வேணும், இறகுகளும் வேணும். அடுத்தது படிங்க ஃபாஸ்டா. which of these birds are flesh eating? pigeon and sparrow, eagle and vulture. ஈகிள் அண்ட் வல்ச்சர். வெரி குட். அடுத்து which of these birds can walk thought in water? டேய் வாக் த்ரூ வாட்டர். கரெக்ட்டா படி. த்ரூ அது வழியா, தண்ணிலயே அப்படின்னு அர்த்தம். geese and sunbirds, ducks and geese. படி ஃபுல்லா. டக்ஸ் அண்ட் கீஸ் என்ன பண்ணும்? நீச்சல் தான் அடிக்கும், நடக்காது. heron and crane. வெரி குட். கொக்கு. ஓகேவா? which of these types of beaks would a sparrow have? ஸ்பேரோனா என்னது? ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ல பார்த்தோம். புறா, ஸ்பேரோலாம் எப்படி இருக்கும்? படிங்க. எதுன்னு சொல்லு கரெக்டா பாப்போம். பீக் short and hard. கரெக்ட். ஷார்ட் அண்ட் ஹார்ட். எப்பவுமே அந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சு பார்க்கணும். சரியா? சிசல் ஷேப்டு. சிசல் ஷேப்டு எதுக்கு இருக்கும்? நல்லா யோசிச்சு பாரு. சிசல் நல்லா இப்படி கட் பண்ற மாதிரி இப்படி கொத்துன்னு சொன்னோன்னு என்னது? உட்பெக்கர். மரக்கொட்டை. மரக்கொட்டி இல்லடா, மரக்கொத்தி. மரக்கொத்தி. அடுத்து ஷார்ப் அண்ட் ஹூக்டு. அது எதுக்கு இருக்கும்? ஹூக் மாதிரி எதுக்கு எந்த பேர்டுக்கு இருக்கும்? ஷார்ப் ஹூக். ஈகிள். ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல். ஃப்ளஷ் ஈட்டிங் பேர்ட்ஸ். வெரி குட். அப்புறம் ப்ராட் அண்ட் ஃபிளாட். இங்க பாரு, ப்ராட் அண்ட் ஃபிளாட். டக்கு கீஸுக்கு. அப்புறம் வந்து லாங் பீக்கு. லாங்கா இருக்கும். இங்க பாரு, அதுல பார்க்காத, நானே கேக்குறேன். லாங்கா இருக்கும் பீக்கு. அது எதுக்கு இருக்கும்? ரொம்ப நீட்டா இருக்கும். அப்படியே மீனை பிடிச்சி சாப்பிடுச்சா? என்னது? கிரேன். டேய் கிரேன்ரா. மூக்கு வந்து ஈகிளுக்குடா. கிரேன் தானடா நீட். கால் நீட்டா இருக்கும், பீக் நீட்டா இருக்கும். ஓகே, அடுத்தது படிங்க. which of these birds suck nectar from flowers? eagle and vulture, hummingbird and sunbird. B1. B, very good. hummingbird and sunbird. சமத்ரா. அடுத்தது படிச்சிருங்க. fill in the blanks. to catch and eat food, the birds use their beaks. very good. next எழுதிட்டீங்களா? டிக் பண்ணிட்டியா? அப்புறமா எழுதிக்கிறியா இல்ல எழுதிறியா? இல்ல டிக் பண்ணிக்கிறேன். very good. depending
Depending on the food they eat, birds have different kinds of feathers. ரெக்க சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகுமாடா? டிபெண்டிங் ஆன் த ஃபுட் தே ஈட் பேர்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப். சாப்பிட்றதுக்கு இது யூஸ் ஆகும் பேர்டுக்கு. பீக்ஸ்ரா. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்துருச்சு, அதனால இதுக்கும் வந்துலாம் அப்படிலாம் கிடையாதுடா. படிச்சு பார்த்து புரிஞ்சு பண்ணு. வாயில தானே அது இது பண்ணும். அடுத்து டேஷ் ஃபெதர்ஸ் ஆர் soft and help to keep the bird's body warm. Flight down. Down feathers. Very good. Down. Flight feather பறக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பாடி feather பாடியை கவர் பண்றதுக்கு. Birds have dash feet with dash toes each. 2, 4. என்னடா ரெண்டுமே ஒரே ஆன்சரே கொடுத்துருக்காங்க. 2, 4 தான், அவ்வளோதான். தப்பாக கொடுத்துருக்காங்க. 4, 2ன்னு மாற்றி கொடுக்கணும், மாற்றி கொடுக்கல. எத்தனை கால் எத்தனை விரல் இருக்கும்? Birds have 2 feet. 2 feet, 4 toes. ரெண்டுலையுமே ஒரே ஆன்சரே கொடுத்துட்டாங்க, மாற்றி கொடுத்துருக்கணும், பண்ணல. சரி, அடுத்தது படிங்க. Water birds have dash feet with help to swim in water. Wading. ஸ்விம்முடா. வேடிங்னா நடக்கிறதுன்னு சொன்னேன். ஏன் கன்ஃபியூஸ் ஆகிக்கிற? வாட்டர்ல நடக்கிறது தான் வேடிங். வாக்கிங், வேடிங் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஸ்விம் பண்றதுக்கு என்ன தேவைப்படும்? திரும்ப திரும்ப நான் கையை காமிச்சேன் பாரு. ஸ்கின் நடுவில் இருக்கும். டக்குக்கெல்லாம் என்னது அது? வெப்பிங். வெப் மாதிரி இருக்கும், வலை மாதிரி. வெப்டு. சரியா? ஓகே. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? கடகடன் படிங்க. All birds have 2 beaks. All false. Very good. டேய், all birds. ஓகே. All birds have 2 beaks. False. ஒரு beak தான் இருக்கும். ஓகே, அடுத்து. A bird eats with the help of its beak. True. Very good. An eagle uses its talons to pick its prey. Preyனா என்னது? Preyனா அதோட இறை, சாப்பிட்றது. அது காலை வச்சு தான் பிடிக்குமா? டேலன்ஸ்னா என்ன சொன்னேன்? டேலன்ஸ்னா அந்த நகம், அதை வச்சு தான் பிடிக்குமா ஈகிள்லாம்? வெரி குட். ட்ரூ. பார்த்தோம்ல, தண்ணியில் பிடிச்சது. அடுத்து. All birds make one kind of nets. எல்லா பேர்டும் ஒரே மாதிரி தான் கூடு கட்டுமா? நோ. சில பேர்டு இலையில கட்டுது, சில பேர்டு தொங்குற மாதிரி கட்டுது. புரியுதா? Wading birds have webbed feet. Webbed feetலாம் இல்ல, webbed. Webbed feet. Wading birds. ஏன் எந்த பேர்டுக்கு இருக்கும்? எந்த பேர்டுக்கு வந்து இருக்கும்? ஃபால்ஸா ட்ரூவா? False. ஏன்? வேடிங் பேர்ட்ஸ்ன்றது கொக்கு, நடக்கிறது. டக்கு ஸ்விம் பண்ணுறதுக்கு. ஓகேவா? வேடிங் பேர்ட்ஸுக்கு வந்து என்னது? ஹைட்டாக, கால் வந்து ஹைட்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு வந்து வெப்டு இருக்காது. ஸ்விம் பண்ணுறதுக்கு தான் வெப்டு இருக்கும். ஸோ ஃபால்ஸு. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங். சும்மா தமிழில் எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லு போதும். வாட் ஹெல்ப்ஸ் பேர்ட் ஃப்ளை? எது ஹெல்ப் பண்ணுது? ஸ்ட்ராங் மசில்ஸ். மசில்ஸ் வித் ஃபெதர் அண்ட் விங்ஸ். ஓகே, வெரி குட். அப்புறம் மூவிங் அப்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன். சரியா? அடுத்து. ஹவு டஸ் அ woodpecker beak helps it to get its food? எப்படி வந்து இது பண்ணுது? woodpeckerக்கு beak என்ன பண்ணும்? ஹவு டஸ் woodpecker beak வந்து ஹெல்ப் பண்ணுது? கொத்தி மரத்துல ஹோல் போட்டு பூச்சி எடுத்து சாப்பிடும். சரியா? ஓகே. why do water birds have hole on their either side? சொன்னேன் எங்க பாரு, மூக்குல பீக்ல 2 சைடு ஹோல் இருக்கும்ல. ஏன் அதுக்கு ஹோல் இருக்கு வாட்டர் பேர்ட்ஸ்க்குலாம்? அது வந்து மீனை சாப்பிட்டு தண்ணி மட்டும் வெளில போகும். ஓகே, தண்ணியோட சேர்த்து முழுங்க முடியாது. ஓகேவா? அது என்ன சாப்பிட்டாலும் தண்ணியோட சேர்த்து தான் இப்படி பிடிக்கும். ஸோ அந்த தண்ணி மூக்கு வழியாக போயிடும், உள்ள போயிடும் ஃபுட். வெரி குட். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபெதர்? 3 டைப்ஸ் பார்த்தோம். கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். ஃபெதர்ல டவுன் ஃபெதர் ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து சொல்லணும் கரெக்டா. பாடி ஃபெதர், பாடி ஃபெதர், ஃப்ளைட் ஃபெதர், பாடி டவுன், ஃப்ளைட். வெரி குட். ஓகே,
அடுத்து வாட் ஆர் பர்ச்சிங் பேர்ட்ஸ் பர்ச்சிங் படிச்சமே என்னது பர்ச்சிங் பேஜ் நம்பர் சொல்கிறேன் பாரு அதில் போய் கரெக்டாக எனக்கு பார்த்து சொல்லு ஓகே பேஜ் நம்பர் 51 மேலே இருக்குது கரெக்டாக சொல்லு பார்ப்போம் 51 மேலே இருக்குது பர்ச்சிங்னா என்ன சொன்னேன் உட்கார்றது கிளையில உட்கார்றதுக்கு மட்டும் யூஸ் ஆகும் என்னென்னது அதெல்லாம் க்ரோ parrot crow ஸ்பேரோ குருவி காக்கா கிளி இதெல்லாம் உட்கார்றதுக்கு மட்டும் அது பீக் இது வந்து யூஸ் பண்ணும் ஃபீட்டை ஸோ அதெல்லாம் என்னது பர்ச்சிங் பேர்ட்ஸ் பிடிச்சிக்கோ நல்லா ஹோல்ட் பண்ணும் ஓகே அடுத்து திங்க் அண்ட் ஆன்சர் அப்சர்வ் த பீக்ஸ் ஆஃப் த பேர்ட்ஸ் given below carefully ரைட் த கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் ஈச் ஒன் ஆஃப் them eat ஃபர்ஸ்ட் ஒன் எதை ஈட் பண்ணோம் first one eagle ஈகிள் என்ன ஈட் பண்ணுன்னு கேட்குறாங்க eagle fish ஃப்ளஷ்னா கறி FLES ஃப்ளஷ்னு போடுங்க ஃப்ளஷ் ஓகே செகண்ட் என்ன இருக்கு second டேய் என்னடா இப்படி pigeon. பீஜியன்றா புறா என்ன சாப்பிடும் நல்ல புறா வந்து nuts அவ்வளவுதான் நட்ஸ் போடுங்க நட்ஸ் சீட்ஸ் நட்ஸ் அண்ட் சீட்ஸ்னு போடுங்க எழுதிக்கோ நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஃப்ளஷ் எழுதிட்டியா ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்பெல்லிங் என்னது FLUSH FLESH ஃப்ளஷ் FLESH மாத்திக்கோ ஃப்ளஷ் ஈட்டிங் ஃப்ளஷ்னா என்னது கறி அடுத்து மூணாவது என்னது பாரு என்னது nuts and சீட்ஸ்ரா சீட்ஸ்னா என்னதுடா சீட்ஸ்னா தமிழ்ல என்னது விதைகள் அதுல தானே செடி முளைக்கும் போட்டா அடுத்து மூணாவது என்னது டக் என்ன சாப்பிடும் எழுது கடகடன்னு புழு பூச்சி என்னது வார்ம்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் போடு இல்ல வார்ம்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் போடுங்க அங்க போட்டுருப்பாங்க பாரு எந்த பேஜ்ல போட்டிருக்காங்க அது என்ன பார்த்து எழுதுறது அந்த எழுது worms and insects வெரி குட் எழுதிட்டேன் அவ்வளோதான் இது வந்து சும்மா அந்த இதுதான் நீ வந்து இந்த இது பண்ணணும் குரூப் ஆக்டிவிட்டி இதெல்லாம் ஸ்கூலில் பண்ணுறது அவ்வளோதான்டா செல்லப்பையில் கரெக்டாக 1 ஹவருக்கு ஆயிடுச்சு சரியா சமத்தா படிச்சிட்டீங்க நைட்டு ஒரு தடவை ரீகால் பண்ணணும் தூங்குறதுக்கு முன்னாடி சரியா என்னென்னலாம் படித்தோம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் சரியா சமத்தா படிச்சிட்டீங்க இப்போ என்ன போய் விளையாட போறியா ஒரு நிமிஷம் அப்படியே இங்கே பாரு சிரிச்சிருவாரு ஓகே சரி ஓகே சமத்தா போய் விளையாடுறீங்களா பாயடா செல்லப்பையில் அம்மா என்ன இன்னும் வரலையா இல்ல ரூம்ல இருக்காங்க